இதில் இப்போயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாங்காய் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாங்காய் இருக்குது. 450 ரூபா. இதில் பெரிய சைஸே 450. இந்த கமுகங்காண்டுகள் என்ன விலையாக்கா? கமுகம் வந்து 80 ரூபா. 80 ரூபா. இதில் பழங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டுது. இனி பழக்க வேணும், கருப்பாக வரும். இது வந்து லக்கி பிளான் குபேர மரம்னு சொல்லி நம்ம வீட்டில் வச்சா நல்ல மண்டு வைக்கிறவ அதிர்ஷ்டம் பெருமண்டு வைக்கிறது. இதில் இருக்கிற எல்லா இந்த அலங்கார தாவரங்களுமே வந்து 150 ரூபா தான். நீங்கள் இங்கே வந்தீங்கள்டா வேண்டிக் கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள், இது வெத்தில அது மிளகு கிட்டத்தட்ட இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. என்ன விலையாக்கா இதுகள்? இதான அந்த மண் புழுகுறோம் என்னக்கா? இது வந்து 1 கிலோ இருக்குது. இதில் என்ன விலையாக்கா? இது வந்து 200 ரூபா. 200 ரூபா. ஓகே. இந்த சாடியெல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்க? நாங்கள் தான் செய்கிறோம். ஓகே ஓகே. துளசி மாடமும் நாங்கள் தான் செய்கிறோம். துளசி மாடம் இருக்கு. இது வந்து வணக்கம். நான் என்னடா இப்போ புத்தூர்லாம் நிற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பல வகையான மரக்கன்றுகள் மற்றது பூச்சாடிகள் உரங்கள் விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இங்கே என்னென்ன வகையான மரக்கன்றுகள் பூச்சாடிகள் உரங்கள் இருக்குது, அவை என்னென்ன விலையில் இருக்குது, அது தொடர்பான விவரங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடையின் பேர் வந்து அம்மன் பூங்கனிச்சோலை. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் வந்து பருத்தித்துறை ரோட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுது, அது வந்து புத்தூர் சோமஸ்கந்தா ஸ்கூல். அப்போ அந்த ஸ்கூலில் இருந்து இந்த பருத்தித்துறை ரோட்டால் யாழ்ப்பாணம் நோக்கி நீங்கள் வரும்போது ஒரு 75 மீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது. வணக்கம் அக்கா. வணக்கம். இந்த மரக்கன்றுகள் விற்கிற இந்த கடையின் பெயர் என்ன? அம்மன் பூங்கனிச்சோலை. இங்கே என்னென்ன வகையான மரக்கன்றுகள் நீங்கள் விற்கிறீங்க? பூங்கண்டில் இருந்து பலவகை கண்டு வரைக்கும் இருக்குது. சாடி உற்பத்தியும் நீங்கள் தான் செய்யும். ஓகே. இப்போ இங்கே இருக்கிற அந்த மரக்கன்றுகளை எனக்கு விவரமாக அதுகளோட விலைகள் எப்படி வளர்க்குற அதுகளோட விவரங்களை சொல்கிறீங்களா? அக்கா, இந்த மாதுளங்கண்டுகளோட விலையில் என்ன மாதிரி? இது இந்தியன் மாதுளை வந்து பெரிய பேக்கெட்டில் வரும். இது 450க்கும் இருக்குது. சிவப்பு மாதுளை இருக்குது 850. இது வந்து இப்போ எல்லாமே 450 இல்லாட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை? இல்லை, இதில் இப்போ பெரிய கண்டு தான் எங்கள்கிட்ட இருக்குது 400. சின்ன கண்டு இருக்குது 200 ரூபா. சின்ன கண்டு வந்து 200 ரூபா. ஓகே. இது வந்து என்ன மாதுளையாக்கா? இது இந்தியன் தான். இப்போ சிவப்பு ரெட்ல சிவப்பு மாதுளை அது. இது என்ன விலையாக்கா? இது 800 ரூபா. 800 ரூபா. ஓகே ஓகே. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமாக்கா? இப்போ இந்தியன் மாதுளை இந்தியன் 2 இனம் பெருது தானோ. ஒன்று சிவப்பு பழமும் பெருது, கொஞ்சம் மிதான பழமும் பெருது, சின்ன காயும் பெருது. அதுதான் வித்தியாசம். அது பெரிய காய், இது சின்ன. இப்போ டேஸ்ட் வைஸ் என்னது எது நல்லது? டேஸ்ட் இப்போ கூடுதலா சிவப்பை தான் விரும்பினோம். அதைத்தான் இப்போ கூட விரும்பி. சரி. கொய்யாக்கள் என்ன மாதிரியாக்கா? கொய்யாக்கண்டுகள் கொய்யா வந்து எங்கள்ட்ட இருக்குது. பெரிய ஆப்பிள் கொய்யா, அந்த ஆப்பிள் கொய்யா இப்போ வருது. ஆப்பிள் கொய்யா இருக்கு. ஆனால் பெரிய கிலோ கொய்யாவும் இருக்குது. அதுகள் வந்து 450. மற்றது சின்ன பேக்கெட்ல இருக்குது. சின்ன கண்டு அது 150. ஓகே ஓகே. இந்த கொய்யாக்கள் என்ன மாதிரியாக்கா? இது செங்கொய்யான்னு சொல்றது. இது 450. அக்கா, இந்த மாங்கண்டு என்ன இனமாக்கா? இது வந்து விளையாட்டு. ஓகே. இது என்ன இந்த சின்ன சைஸ்லயே அப்படியே காய்க்குமோ? இது 2 வருஷத்தால காய்க்கிறது. ஓகே. இது என்ன விலை வரும் இந்த கண்டு? இது வந்து 8000 ரூபா. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எங்களையும் விட அளவு உயரம் குறைவான ஒரு விளாட் மாமரம். இதில் இப்போயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாங்காய் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாங்காய் இருக்குது. இந்த மாங்கண்டு என்ன இனமாக்கா? இது வந்து டொமினேசி. இது இப்போ சின்ன கண்டு. இதோட விலை வந்து 500 ரூபா. ஓகே ஓகே. இது வந்து இது கருத்த குழம்பு. ஓகே. கருத்த குழம்பு 500 ரூபா. இதுவும் ஒட்டுக்கண்டு தான். ஓகே. இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாங்கண்டு இருக்குது. இதுகள் வந்து 500 ரூபா. இப்போ வளர்ந்த கண்டண்டா இருக்குது 2500, 3500, 4500 ஒவ்வொரு விலையில இருக்குது பெரிய கண்டுகளா. இந்த கமுகங்காண்டுகள் என்ன விலையாக்கா? கமுகம் வந்து 80 ரூபா. 80 ரூபா. இது இந்த அளவு சின்ன கண்டா தான் இருக்கு. சின்ன கண்டா தான் இருக்கு. தென்னை வந்து எங்கள்கிட்ட 5 வருஷ பிள்ளை தான் இருக்குது. இது வந்து 450 ரூபா. இதில் பெரிய சைஸே 450. அந்த சின்னகள் என்ன விலையாக்கா? எல்லாம் இப்போ பேக்கில் போட்ட வேணா எல்லாம் ஒரே விலை தான் விற்கிறது. ஓகே. இது எடுத்தாலுமே 450.
இது பேக் இல்லாமல் இருந்தால் 400 கொடுப்பேன். பேக்குக்குள்ள என்னக்கா உரம் எதுகள் நீங்கள் போட்டு அது அந்த உமிங்கள் இதுகள் போட்டு அந்த பசலையாக வைக்கிறேன். இந்த கனநாளைய கண்டுகள் வெளியில் வைக்கல. அப்போ அதுக்கு இதுக்கு ஏண்டா இருக்கு பிரச்சனை. இதில் பாருங்க, இதில் வந்து இந்த கொய்யா சின்ன கண்டு இருக்குது, மற்றது மாதுளை இலையும் சின்ன கண்டு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இது வந்து கஜு மரம் என்னக்கா? இது என்ன விலை வருமாக்கா? இது 450 ரூபா ஒட்டுக்கண்டு. மற்றது இது பலாக்கண்டு என்ன? இது பலாக்கண்டு, இதுவும் ஒட்டுக்கண்டு தான் 450 ரூபா. அக்கா மற்ற அந்த நாங்கள் இப்போ 1-2 எடுக்காம தொகையா எடுத்தா டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கும்? தொகையா எடுத்தா குறைச்சி போடுவோம். இது பெரிய நெல்லி வந்து இந்த இந்தியன் இப்போ பெரிய நெல்லி வருது இல்லை, அது வந்து ஒட்டுக்கண்டு 450. ஓகே. மற்றது விளிம்புலி இருக்கு ஸ்டார் போர்டு அந்த இனிப்பு, ஓகே, அதுவும் 450. மற்ற அன்னமுன்னா இருக்குது ஒட்டுக்கண்டு தான் 450. மற்ற தோடை இருக்கு, ஒரேஞ்சு இருக்குது, இந்த சின்ன ஒரேஞ்சு இதானே? அது சின்ன ஆரஞ்சு அது. மற்ற இலந்தை இருக்கு. தோடை என்ன விலையாக்கா? தோடை 450. இதுல இருக்க எல்லாமே ஒட்டுக்கண்டுகள் எல்லாம் 450. ஓகே. அந்த அது வேற தோடையா? அது பெரிய தோடை. ஓகே. இந்த நேரத்தை அதுவும் இருக்குது. மற்ற பானி தோடையும் இருக்குது. ஓகே. மற்ற செரிப்பழம் இருக்குது. செரிப்பழம் இருக்கு 250 ரூபா. சரி சரி. வந்து இங்க முளைக்குமா? இங்க காய்க்கு எங்க கடையில காய்க்கிற இங்க பூவும் வந்துட்டுது. இது இதான் அந்த செரிப்பழம். இது வந்து பூ இங்க காய் நிறைய காய்ச்சியே கொட்டும். ஓகே. மற்றது அவகோடா இருக்குது, அதெல்லாம் ஒட்டுக்கண்டு 450. அதெல்லாம் இங்க காய்க்கும். மற்ற இது இருக்கு லாவல். லாவல் அதெல்லாம் 450. இது வந்து உக்குரு சார். இதுல பழங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ காயும் வந்துட்டுது. இனி பழக்க வேணும், கருப்பா வரும். இது என்ன விலையாக்கா? இது 450. ஓகே. இது கூடுதலா சிங்கள இடங்களே? சிங்கள இடங்கள் கூட இப்ப கூட இங்க வைக்கணும். ஓகே. அக்கா இந்த பூக்கண்டுகள் உங்கள்ட்ட இருக்கா? என்னென்ன இருக்கு, என்னென்ன விலையில இருக்கு? எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ செவ்வரத்து இது ரோஸ் இருக்கு, ஊர் ரோஸ் இருக்குது. ஊர் ரோஸ் வந்து இது 350 ரூபா பெரிய பேக்கெட்ல வந்து இருக்குது. இதுல 4 கலர் இருக்குது. ஓகே. என்னென்ன கலர் இருக்குங்க? மயந்தா கலர் இருக்குது, ரெட் இருக்கு, வெள்ளை இருக்கு, மஞ்சள் இருக்குது. மற்றது செவ்வரத்தியல் இருக்குது. இது வந்து மீனாட்சி குங்குமம்னு சொல்றது. இது வந்து ஒட்டுக்கண்டு. இது 350 ரூபா. மற்றது பதிக்கண்டுகள் இருக்குது, 150க்கும் இருக்குது அங்கால. இதெல்லாம் செவ்வரத்தை பதிக்கண்டுகள் 150. கல்யாணி என்ன விலையாக்கா? அதெல்லாம் 150. எங்களோட சின்ன பேக்ல வர்றதெல்லாம் 150. ஓகே. மொசந்தாசுகள் இங்கே மொசந்தாஸ் இருக்கு, இதுவும் 150. மற்றது சிவப்பு இருக்குது மொசந்தாஸில், இதுவும் 150. 150. சிவப்பு மொசந்தாஸ் 150. இது வந்து கொழும்பு மல்லிகைன்னு சொல்றது. இது வந்து பெரிய பேக்ல இருக்கு, இது 350 ரூபா. சின்ன பேக்ல இருக்கு 150 ரூபா. இது எங்கட மல்லிகையோட படையில கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ். இது இப்போ இந்த மொட்டு மாலை கட்டுறது இதுல கொழும்பு மல்லிகைன்னு சொல்லுவோம். நந்தியாடல கொத்துப்பூ இது வந்து 150 ரூபா. ஓகே. இது நந்தியாவட்டையில ஒற்றை இதழ், இது 150. பட் இது வந்து மினி நித்திய கல்யாணி எல்லாம் 150. இதெல்லாம் 150. கூட எடுத்தால் குறைச்சி போடுவோம். இது வந்து பவள மல்லிகை, இதெல்லாம் 150. இது நித்திய கல்யாணியில் பெரிய பூ, நல்ல பெரிய பூ, சின்ன பூ இல்லை பெரிய பூ. இதெல்லாம் 150. இது முல்லையில் சின்ன மல்லிகை, இது 150 தான். இது இது முல்லையில பெரிய மல்லிகை, பெரிய முல்லை. இது 150. இது சின்ன முல்லை, இது பெரிய முல்லை. மற்ற அங்கால பாரியாதம். பூத்த இது இருக்காக இல்லை, பூத்தபடி இல்லை. ஓகே. இதுவும் 150. பாரியாதம். இது வந்து கொத்து மல்லிகை. இதுவும் 150. ஓகே. இது ஒற்றை மல்லிகை. ஓகே. இது எல்லாம் 150. மற்ற இது பொன்னச்சியில் இந்த கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர். பொன்னச்சியும் சின்ன சைஸ்லயே பூக்குது. சின்ன சைஸ்லயே பூக்கும். இது பொன்னச்சியில் மஞ்சள் பெரிய பூ. ஓகே. இது பர்பிள் கலர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பூக்கண்டுகளையுமே இப்போ காட்டுற எல்லாமே வந்து 150 ரூபா தான்.
இது வந்து மினி எக்ஸோராக்கள். இதுலேயும் 5 கலர் இருக்குது. ஆரஞ்சு இருக்கு, மஞ்சள் இருக்கு, மற்ற சிவப்பு, ரோஸ், மற்றது வெள்ளை. இதுகள் எல்லாமே 150 தான். இதில் மற்ற பெரிய எக்ஸோராவும் இருக்குது. இதாக்கா பெரிய இது பெருசு, பெரிய இனங்கள். ஓகே. இதில் ரோஸ் இருக்கு, மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, 4 கலர். இதுலேயும் 4 கலர் இருக்கு. என்ன விலை வரும்? இதெல்லாம் 150. பெரிய பெரிய அண்ணனால 150. இது வந்து இந்த கண்ணன்பூ, இது 150. இது கண்ணன்பூவில் ஒற்றப்பூ 150. இதில் வெள்ளையும் இருக்குது, வெள்ளை பூவோட இல்லை. அதனால பூ வந்து வெள்ளை, வெள்ளையும் இருக்குது, பர்பிளும் இருக்குது. ஆனால் இது 150 தான். ஓகே. இது வந்து கொழும்பு ரோஸ், கொழும்புல இருந்து அந்த கொழும்பு ரோஸ் என்று சொல்கிறது. இது பெரிய கொத்து ரோஸுகள். என்ன விலை வருமாக்கா இது? இதுகள் வந்து 300 ரூபா. இதுகள் இங்கே வளருமாக்கா? ஏன்னா அந்த சில ரோஸுகளை கொண்டே வைக்க அது அப்படியே வாடி போகுது. இதுகளெல்லாம் வளரும்? இல்லை, இது வடிவா பசலியல் போட்டு பராமரிச்சா பிரச்சனை இல்லை, வேறு வளரும். மண் பசலியல், மண்புழு உரங்கள், நிறைய பசலியல் போட்டால் பிரச்சனை இல்லை. என்னென்ன கலரில் இருக்கு உங்கள்கிட்ட இதுகள் எல்லாம்? இதில் எங்கள்கிட்ட எல்லா கலர்லையும் வரும். சிவப்பு, ரோஸ், மஞ்சள், வெள்ளை, எல்லா கலர்லையும் வரும். இதில் இது வந்து 300, 350 போகும். மற்றதாக்கா இந்த அலங்கார தாவரங்கள் உங்கள்கிட்ட இருக்குதானே, அதுகளை பற்றி சொல்றீங்களா? இதுகள் என்ன மரக்கண்டுகளாக்கா? இதெல்லாம் அலங்காரமா, இந்த அலங்காரத்தை வைக்கிறாங்க. ஓகே. இப்படி இருக்கு, சின்ன குட்டி குட்டி பூ போகும். என்ன விலையில் வரும்? இதெல்லாம் 150 தான். இந்த பாருங்க, இதில் எதை நீங்கள் வேண்டினாலுமே வந்து 150 ரூபா தான். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமான பூக்கள் இருக்குண்டு. இந்த இதில் அடுக்கி வச்சிருக்கிறதுகள் என்ன மாதிரியாக்கா? இதெல்லாம் 150. ஓகே. பாருங்கள் எல்லாம் வித்தியாசமான அதுகள் வந்து சாடியோட இருக்கிற, அதுகள் வந்து 500 ரூபா. ஓகே. இந்த சாடியோட இருக்கிறதுகள் 500 ரூபா, இந்த பேக்குகள் இருக்கிறதுகள் 150. மற்ற இதுகளும் வந்து அந்த அலங்கார தாவரங்கள், இதுகளும் 150 ரூபா. 150. இதில் பாருங்க, நான் இப்படியே இந்த லைனில் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இதில் இருக்கிற எல்லா இந்த அலங்கார தாவரங்களுமே வந்து 150 ரூபா தான். நீங்கள் இங்கே வந்தீங்கள்டா வேண்டிக் கொள்ளலாம். இந்த கண்டுகள் என்னக்கா? இதுகளும் படிவுக்கா வைக்கிறது? இதுகள் எல்லாம் படிவுக்கு தான் வைக்கிறது. இதுகள் என்ன விலையில் வரும்? இதுகளும் 150. ஓகே. இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஆனால் இதுகளும் 150 ரூபா. ஆமாம். ஓகே. இதில் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கண்டு, கிட்டத்தட்ட ஒரு முழங்காலுக்கு மேல் அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் 150 ரூபாய்க்கு தான் இருக்குது. இது வந்து புங்க மரம்னு சொல்கிறோம், இணலுக்கு வைக்கிறோம். ஓகே. இது பெரிய மரமாக வளரும்? இது பெரிய மரமாக வரும், இணலுக்கு வைக்கிறவை. இது 150. இது 150 தான். இது 150. இது என்னக்கா? இதுவும் சும்மா அலங்காரத்தை தான், வடிவுக்கு வைக்கிறது, நல்லபடியாக சடைச்சி வரும். 150. இதுக்கு வந்து 150 தான். இது இண்டோர் பிளான்டாக உள்ளுக்கு அந்த வச்சு கட்டிக்கெல்லாம் வளர்க்குறது. ஓகே. இது இப்போ சின்ன சைஸாக வளருமோ இல்லாட்டி பெருசாகவும் வளருமோ? இப்போ நீங்கள் சாடிக்க வைக்கிறதுக்கு தக்க மாதிரி இப்போ சாடி வளரும். சாடிக்க எவ்வளோ வேரோட்டமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வளரும். ஓகே. இந்த கண்டு இது வந்து லக்கி பிளான், குபேர மரம்னு சொல்லி நம்ம வீட்டில் வச்சா நெல்ல மண்டு வைக்கிறவ, அதிர்ஷ்டம் பெருமண்டு வைக்கிறது. குரோட்டன்ஸ் வந்து இது பெரிய இலையால் 350க்கும் இருக்குது, 450க்கும் இருக்குது. இதில் இது கொஞ்சம் பெரிய இலையா. இதுவும் வீட்டுக்குள்ளே வைக்கிற இண்டோர் பிளான் மாதிரி தான் வைக்கிற. ஸ்னேக் பிளான்ட்னு சொல்கிறது வீட்டுக்குள்ளே வைக்கிறது. இது வந்து 450. மற்ற சைப்ரஸ் இருக்குது, இது 450. மற்ற இதுவும் வீட்டுக்குள்ளே வைக்கிறது 450. 450. ஐந்தூரியம் இருக்குது வந்து 500 ரூபா. ஐந்தூரியம். மற்றது ஐந்தூரியமாக்கா இந்த கலர் மட்டுமே இருக்கு. இப்போ எங்களோட இதில் இருக்கு ரோஸ் இருக்கு, வெள்ளை இருக்கு, சிவப்பு இருக்கு, 3 கலர் இருக்குது. இப்போ பூ இல்லை, இந்த இப்போ இதுதான் இருக்குது. இதில் எல்லாம் பாருங்க பூத்து கிடக்கு. இதெல்லாம் 500 ரூபா. அது வந்து பெண்டனஸ் வந்து இது 450. ஓகே. இது பாம்பரி வந்து இது வந்து 200 ரூபா. 200 ரூபா. இதில் பெரிய சைஸ் இருக்குது 450 அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இருக்குது, அது வந்து 450 ரூபாயா. இதுகள் வந்து இது ஜப்பான் ரோஸ் இல்லை? ஜப்பான் ரோஸ். இதுகள் என்ன விலையாக்கா? இதுகள் வந்து 100 ரூபா. ஓகே. இதுகள் வந்து என்னென்ன கலரில் இருக்குது? இப்போ மஞ்சள், வெள்ளை இருக்குது. இதில் மஞ்சள், வெள்ளை, ரோஸ், சிவப்பு. இதில் கொத்தும் இருக்குது, ஒற்றையும் இருக்குதுங்க. மற்றதாக்கா இந்த மூலிகை தாவரங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ? எங்கள்கிட்ட இருக்குது.
ஓகே. அப்போ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதுகளை என்னென்ன இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போதைக்கு எங்கள்கிட்ட மிளகு, வெத்திலை. இது மிளகு எனக்கு, இது வெத்திலை என்ன? நீங்கள் பாருங்கள், இது வெத்திலை, அது மிளகு. கிட்டத்தட்ட இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. என்ன விலையாக்கா இதுகள் போகுது? வெத்திலை வந்து 200 ரூபா, மிளகு வந்து 150 ரூபா. ஓகே. மிளகு எல்லாம் இங்கே வளருமா எங்கட எல்லாத்துக்கு? ஓகே. மற்ற இது தேசி எனக்கு, இது என்ன விலை வருமாக்கா தேசி? தேசி இது வந்தோன்னா 800 ரூபா. 800 ரூபா. சின்ன கண்டு இருக்குது 200 ரூபா. இது உங்களோட ஊர் தேசி அப்படியா? ஊர் தேசி. ஓகே. இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன தேசியண்டா 200 ரூபாய்க்கு இருக்குது. இது பெரிய வேணா 800 ரூபா. இது என்னக்கா கருவா என்ன? இது கருவா. என்ன விலையாக்கா இது? கருவா 150 ரூபா. 150 ரூபா தான் என்ன? ஓகே. மற்றது இது வந்து கருவேப்பமில்லை. இது என்ன விலையாக்கா? இது 150 ரூபா. கருவேப்பமில்லை 2 இனம் இருக்குது. ஒன்று அந்த இந்தியன் கருவேப்பமில்லைன்னு சொல்கிற சின்ன கருவேப்பமில்லையும் இருக்குது, மற்ற ஊர் கருவேப்பமில்லையும் இருக்குது. இதான அந்த மண்புழுரம் என்னக்கா? இது வந்து 1 கிலோ இருக்குது. இதில் என்ன விலையாக்கா? இது வந்து 200 ரூபா. 200 ரூபா. ஓகே. மற்ற இதுகள் வந்து அந்த இது வந்து கொக்கோ பிட் இருக்குது, தூளா இருக்குது. ஓகே. இது வந்து 150 ரூபா. 150 ரூபா. கட்டையும் இருக்குது, தூளும் இருக்குது. அது என்ன விலை கட்டையாக்கா? கட்டையும் அதே விலை தான் 150. கொம்பஸ் என்ன விலை சொன்னீங்க? கொம்பஸ் வந்து 200 ரூபா. 2 கிலோ வெறும் 200 ரூபா. 200 ரூபா வரும். 5 கிலோவும் இருக்குது. 5 கிலோ வந்து 450 ரூபா வரும். மற்ற மண்புழுரத்தில் 5 கிலோ இருக்குது, 700 ரூபா. 700 ரூபா. இப்போ கூட தேவைன்னா பெரிய பேக்கெட்டாக கொடுப்போம். ஓகே. பெருசு வேண்டதான் லாபம், பெருசு வாங்குறது லாபம். இன்னும் மற்றதக்கா இங்கே பூச்சாடிகள் இருக்கோ? இங்கே பூச்சாடி இருக்குது. இந்த சாடியெல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்க? நாங்கள் தான் செய்கிறோம். ஓகே. ஓகே. இப்படி தான் வரும். ஓகே. இந்த செட் எவ்வளோக்கா? 2500 ரூபா. ஓகே. இந்த இதுகள் என்ன இது வித்தியாசமான டிசைன்கள்? இது வந்து குயின் சாடி. இது பெயிண்ட் அடிக்காமையாண்டா 3000 ரூபா, பெயிண்ட் அடித்தபடினா 4000 ரூபா. ஓகே. அது இப்படி இது 2500. பெயிண்ட் அடிக்காமல் பெயிண்ட் அடித்தபடி 3500. ஓகே. வேறு துளசி மாடமும் நாங்கள் தான் செய்கிறோம். துளசி மாடம் இருக்கு. இது வந்து 9500 ரூபா. 9 போட்டு கொடுப்போம். ஓகே. இதில் பெரிய சைஸும் இருக்குது துளசி. அதுகள் என்ன விலை வருமாக்கா? அது வந்து 12000க்கும் இருக்குது, 13000க்கும் இருக்குது. ஓகே. இந்த பாக்ஸ் சாடி வந்து 1900. 1900. இதில் அடுத்த சைஸ் இருக்கு 1500. அதை சொல்றீங்களாக்கா? இல்லை. அது என்ன விலை வரும்? இஞ்சடக்கு இது. இது 1500 ரூபா. அந்த சின்ன என்ன விலை? அது வந்து 800 ரூபா. 800 ரூபா. அது வந்து 1200 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடைப்பட்ட சைஸ் 1200 ரூபா. இதுகள் வந்து இது வந்து 1900 ரூபா. 1900 ரூபா. ஓகே. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கு 1600. ஓகே. பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன் எல்லா சைஸ்லையும் இருக்குது. எல்லாம் அப்படி பாக்ஸ் மாதிரி நீளமாக வருது 1550. எல்லாம் 1550. அப்படி சாடி 900 ரூபா. இதில் இருக்குது பாருங்கள். இப்படி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னம், மயில்கள், எருதுகள் எல்லாமே சோடி தான் 10,000. ஒன்றும் இல்லை, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு தருவீங்க. இதில் இருக்குது பாருங்க. இவங்களே எல்லாம் இப்போ உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.